நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நான் தினமும் கொஞ்சம் ஒரு பாதாம் ஊற வச்சுருங்க. ஆளுக்கு ஒரு 4 பாதாம் வர மாரி நைட்டே ஊற வச்சுட்டு, நல்லா உரிச்சு சாப்பிடுவாங்க. பசங்க நெறைய கைப்பிடி கேட்பாங்க. கைப்பிடிக்கு அளவுக்கு எங்க போறது? அதனால ஒரு 4 பீஸ் நாங்க எல்லாமே சாப்பிட்டுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ தலைக்கு ஒரு ஹேர் பேக் போடுவேங்க. ம் எ ச மேல மொட்டை மாடியில பார்த்தீங்கன்னா, நான் வச்சிருக்கேங்க செம்பருத்தி பூவு, இலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருந்தது பூவு. அதனால சரி ஓகே இருக்கிறத பேக் போட்டுருவோன்ட்டு போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பில போட்டிருக்கேன். செம்பருத்தி பூவு, இலை, கருவேப்பில இது போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெந்தயம். சரி மாவு ஆட்டுறதுக்காகவும் நான் ஊற வச்சிருந்தேன். கொஞ்சம் தலைக்கும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் கம்மியா தாங்க நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெறையா போட்டா சரி ஒரு வேளை சின்ன எனக்கு இறங்கிருமோன்னு சொல்லிட்டு, அதனால ஆலோவேராவும் போடுறதுனால கொஞ்சம் கம்மியாவே நான் போட்டுக்கிட்டேன். ஆலோவேராவும் பார்த்தீங்கன்னா, மேலேயேங்க வச்சிருக்கேன். இது 3மே மோஸ்ட்லி எனக்கு தலைக்காகவே பார்த்தீங்கன்னா, நான் வளர்த்து வச்சிருக்கேன். அதனால பார்த்தீங்கன்னா, இத போட்டாவேங்க ஹேர் நல்லா திக்னஸ் குடுக்குது. நீங்களும் இத போடுங்க. போட்டு ஒரு 1 ஹார் விட்டுட்டு, அ நல்லாங்க நமக்கு இதிலேயே நுரை வரும். மோஸ்ட்லி வெந்தயம், அந்த பூவு, இலையிலேயே பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா, லைட்டா தாங்க நான் ஷாம்பு போடுவேன். ஷாம்பு போட்டு அப்படியே இதிலேயே சேர்த்து அப்படியே தேய்ச்சிட்டோம்னாக்கா, கம்மியான ஷாம்பு தாங்க பிடிக்கும். ஆனா அது ஹேர் பார்த்தீங்கன்னா, திக்கா இருக்கும். ரொம்பவுங்க சூப்பரா இருக்கும். நான் மோஸ்ட்லிங்க இந்த பேக் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி இருந்ததுன்னா நான் போட்டு அரைப்பேங்க. பட் அது எனக்கு சில பேர் கிடைக்காது. இருந்ததுன்னா போட்டு அரைச்சிட்டேனாங்க அதுவும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லிங்க நான் இந்த பேக்கு தாங்க ரொம்ப நாள் நான் யூஸ் பண்ணுறதே இதுதான். நல்லா ஹேர்க்கு நல்லா நம்ம ஒரு 1 ட்ரிப் அடுத்த ட்ரிப்பு வாஷ் பண்ணுற வரைக்குமே நமக்கு பார்த்திங்கன்னா, ஹேர் திக்கா நமக்கு நல்லாயிருக்குங்க இந்த பேக்கு. அதனால ட்ரை பண்ணி பாருங்க. தலைக்கு ஹேர் பேக் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்புறது தாங்க. நூக்கோல் சாம்பார் வச்சாச்சு. கொஞ்சம் திக்கா இருந்தா தாங்க டிஃபன் பாக்ஸுக்கு கொஞ்சம் தண்ணி இல்லாம இருக்கும். அதனால கொஞ்சம் திக்கா வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாட்டம் நான் எடுத்து வச்சுக்குவேன். பசங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நெய் பார்த்தீங்கன்னா, நாங்க அப்படியே நெய் ஒரு வெண்ணெயா வாங்கி தாங்க அப்படியே நாங்க உருக்கிக்குவோம். நெய் அந்த டின்ல வச்ச நெய்யெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால எப்பவுமேங்க நாங்க வெண்ணெய் வாங்கிட்டு தான் காய்ச்சிக்குவோம். கொஞ்சம் லைட்டா தயிர் ஆட் பண்ணி முருங்கைக்கீரை தாங்க மோஸ்ட்லி முருங்கைக்கீரை தான் நாங்க போட்டு நெய் காய்ச்சுவோங்க. சூப்பரா இருக்கும். அந்த முருங்கைக்கீரையும், அந்த நெய் கசண்டும் அப்படியே நம்ம சாப்பாட்டில பெசஞ்சு சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்குங்க. முருங்கைக்கீரை போட்டு நெறைய பேர் கருவேப்பில போடுவாங்க. முருங்கைக்கீரை போட்டுங்க சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பரா இருக்குங்க. நல்லாயிருக்கும். நெய்யும் பார்த்தீங்கன்னா, வாசனையா இருக்குங்க. அருமையா இருக்கும். இது மாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க நாத்தனார் பொண்ணுக்கு இப்ப நாங்க கல்யாண பிஸியில இருக்கோங்க. அதனால லெஹெங்கா ஷாப்பிங் பண்ணோம். நெறைய கடையில பார்த்தோம். ரேட்டுங்க ஜாஸ்தி. சரி அதனால வாடகைக்கு எடுக்கலான்னு பார்த்தாங்க. வாடகைக்கே பார்த்தீங்கன்னா 10,000 12,000ங்க. சிம்பிளா இருக்கிறதே 10,000 சொன்னாங்க. அதனால நாங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோங்க. டெல்லியில தான் ஆர்டர் பண்ணோம். ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா, அங்க பிஸ்னஸ் ரீதியாவும் கொஞ்சம் நெறைய பேர் இருந்தாங்க. ஹிந்தியும் லாங்குவேஜும் தெரியறதுனால பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம நெறைய சந்தேகங்கள் கேட்கறதுக்கெல்லாங்க பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருந்தது. அவங்க பேக்கிங்கே சூப்பராங்க பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க. நல்லா பேக் பண்ணி, நீட்டாங்க நாங்க எப்படி ஃபோட்டோஸ்லலாம் பார்த்தோமோ, அதே மாரி தாங்க. அதே மாரி ஒர்க்கு கொஞ்சம் கூட ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா, கம்மியாலாம் இல்ல. 2 ஷால் குடுத்துருந்தாங்க அதுல அருமையா இருந்ததுங்க. ஆனா எங்களுக்கா பயம் வேற. என்னடா இது நம்ம வேற இப்படி ஆர்டர் பண்ணிட்டோமோ! சப்போஸு வேற ஏதாவது கம்மியா ரொம்ப லைட்டா ஏதாவது குடுத்துருவாங்களோ! எங்களுக்கு அதே பயங்க. ஆனா நாங்க சொன்ன கலரு, சொன்ன ஒர்க்கு அப்படியே இருந்ததுங்க. உண்மையாலுமே எங்களுக்கா அ வர்ற வரைக்கும் எங்களுக்கு அவ்ளோ பயமா இருந்தது. இதுங்க சூப்பரா இருந்தது. இந்த லெஹெங்காவோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டிச்சிங்கோட பார்த்தீங்கன்னா 7,000 தாங்க வந்தது. 7,000 தாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, ஷாலுக்கு எக்ஸ்ட்ரா நாங்க இன்னும் 2 ஷால் தான் அதில குடுத்துருந்தாங்க. ஃபோட்டோல காமிச்சிருந்தாங்க. ஆனா ஆனா அவங்க அந்த ஷாலுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1,500 பே பண்ணணும்னாங்க. ஒரு ஷாலுக்கு எக்ஸ்ட்ராங்க. அதுதான். ஆனா பார்த்தீங்கன்னா, இதில ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, நல்லா பெரிய கொடை மாரி கொஞ்சம் நல்லா பஃப்ன்னு விரிஞ்சிருந்தது. ஆனா பார்த்தீங்கன்னா, இதில கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. அது ஒண்ணே ஒண்ணு தாங்க. வேறலாம் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த கொடை மாரி விரியுது. கொஞ்சம் கம்மியா இருந்த மாரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு.
சரி அதனால் வந்து அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் சரி வாங்கிக்கலாம், வாங்கி எக்ஸ்ட்ரா நம்ம வந்து உள்ள அதை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சரி ஓகே அப்படின்ட்டு விட்டோம். ஓகே இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்ததே ஹாப்பியாக இருந்தது. இதே மாதிரி லெஹங்கா நாங்கள் போய் இங்கே கடையில் கேட்கும்போதுங்க 25,000 30,000 சொன்னாங்க. சரி ஓகே பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா விட்டாச்சு. சூப்பராக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தசாலி அரிசிங்க இது. நல்ல ரத்தம் ஊறுறது அரிசி தான் வகைகளில் இதுவும் ஒன்று. இது பார்த்திங்கன்னா நான் புட்டு அரைச்சி வச்சுருந்தேன். இட்லிக்கும் போட்டுக்கோங்க. அப்பப்போ நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்லாம். வந்து நல்லா ரவை பதத்துக்கு வந்து வச்சுக்கணுங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்ம நெய் காய்ச்சினோம்ல அதோட கசண்டை போட்டு சாப்பிட போகிறோம். அட்டகாசமாக இருந்ததுங்க உண்மையாலுமே. நல்லா அந்த முருங்கைக்கீரை ப்ளஸ்ஸு அந்த கசண்டு அந்த அந்த தயிரோட லைட்டான ஒரு டேஸ்ட்டு வருங்க. தயிரும் போட்டோம்ல சூடான சாதத்தில் இதை போட்டு பிசைஞ்சா ஒரு அட்டகாசமான சுவைங்க. உண்மையாலுமே அந்த சூடான சாப்பாட்டில் போட்டால் தாங்க இதோட டேஸ்ட்டே தெரியும். இந்த மாதிரி கசந்து சாப்பிட்டாங்க நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி சாப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கசந்து சில பேத்துக்கு தான் பிடிக்காம கூட இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் நெய்யெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க. நெய்யெல்லாம் எதுக்குமே ஊற்றிக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி கசந்து அந்த முருங்கைக்கீரையை போட்டு சாப்பிட்ருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரத்தசாலி அரிசி புட்டு மாவு அரைச்சிங்க இல்லைங்களா, வந்து புட்டு செஞ்சு நமக்கு உடனே சாப்பிட்டா தான் வந்து திருப்தி அடையும். சூப்பராக இருக்குங்க. நம்ம சாதா பச்சரிசி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி புட்டு செஞ்சு சாப்பிட்டாங்க ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுங்க செஞ்சு. ஓகேங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நன்றி தோழர்களே, நன்றி.